Hi all, welcome to Smart Learning Center. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கோட் நம்பர் 45 அதுல 53rd क्वेश्चन தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இதோட முந்தின வீடியோ எல்லாமே நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருக்கோம். சோ அதையும் நம்ம சேனல்ல செக் பண்ணிக்கோங்க. சோ இப்போ இந்த வீடியோல நம்ம क्वेश्चन என்னன்னு பார்க்கலாம். சோ இப்போ கெமிஸ்ட்ரியில உள்ள क्वेश्चंस பார்த்துட்டு இருக்கோம். சோ இப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் மெயின் குரூப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ மெயின் குரூப் எலிமெண்டோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன அப்படிங்கறத நம்ம செக் பண்ணணும். அப்போ நமக்கு என்னென்ன குரூப்லாம் இருக்கு பீரியாடிக் டேபிள்ல அப்படிங்கிற ஒரு ஐடியாவை கொடுத்துட்றேன். ஸோ அதுல இருந்து நம்மளால ஈஸியா இதை பிக் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போ பீரியாடிக் டேபிள்ல பார்த்தோம் அப்படின்னா ரெப்ரசன்டேட்டிவ் எலிமெண்ட் ஆர்எல்ஸ் என்ன சொல்லிக்கலாம், மெயின் குரூப் எலிமெண்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இப்போ இந்த மெயின் குரூப் கன்சிஸ்ட் ஆஃப் அப்படின்னா எஸ் பிளாக் அண்ட் பி பிளாக், இந்த ரெண்டு பிளாக்கையும் சொல்றது என்னது, மெயின் பிளாக் எலிமெண்ட் சொல்லுவோம். ஸோ இப்போ இதோட ஜெனரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன இருக்கும் அப்படின்னா NS122 அப்படின்னா எஸ் பிளாக் ஓடது. பி பிளாக் என்ன இருக்கும், NSல 2 எலக்ட்ரான் கம்ப்ளீட்டா ஃபில் ஆயிருக்கும், NPல 1 to 6 எலக்ட்ரான் ஃபில் ஆகலாம். அதான் பி பிளாக்கோட ஜெனரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். திரும்ப பார்த்தோம் அப்படின்னா டிரான்சிஷன். சோ இப்போ டிரான்சிஷன் மெட்டலுக்கு பார்த்தோம் அப்படின்னா N-1 D1 to 10 எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகிறது என்னது, டிரான்சிஷன் எலிமெண்ட். இதுல NS ஆர்பிட்டால் கம்ப்ளீட்டா ஃபில் ஆயிருக்கலாம். சோ இப்போ மெயின் குரூப் ஒன்னு இருக்கு, இன்னொன்னு டிரான்சிஷன் இருக்கு, another one is இன்னர் டிரான்சிஷன். அப்ப இன்னர் டிரான்சிஷன்னா என்னது, இதுக்கும் இன்னரா போகுது. சோ இப்போ N-2 F0 to 14 N-1 D ல இங்க 0 to 1 எலக்ட்ரான் மட்டும் தான் இருக்கும், NSல 2 எலக்ட்ரான். சோ இப்போ இதான் என்னது 3 பிளாக்ஸ் சொல்லலாம், இல்லனா குரூப்னு சொல்லலாம். சோ இப்போ ஜெனரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கொடுத்துட்டேன். அப்ப இந்த கான்ஃபிகரேஷன்ல எதெல்லாம் இருக்கோ அதுதான் உங்களோட ஆன்சர். ஓகே, சோ இப்போ இதுதான் உங்களோட ஹிண்ட். சோ இப்போ இந்த ஹிண்ட்ல இருந்து நீங்க கண்டுபிடிக்கணும். சோ இப்போ இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருக்கான்னு பாருங்க. அப்போ 3s இருக்கு. சோ இப்போ 3sனா s மட்டும் தானே இருக்கு. சோ இப்போ sங்கிறது எதுல வருது, இந்த மெயின் குரூப்ல வருது. சோ இப்போ இது ஃபர்ஸ்ட் நம்ம மெயின் குரூப்னு சொல்லிடலாம். தென் அடுத்து பார்த்தோம்னா D ல 3 தான் ஃபுல் ஆயிருக்கு. அப்போ D ல 1 to 10 வந்தது அப்படின்னா டிரான்சிஷன், ரைட்டா? சோ இப்போ இங்க இது என்னது கிடையாது, மெயின் குரூப் கிடையாது, டிரான்சிஷன். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இங்க இம்பார்ட்டன்டா பார்க்க வேண்டியது என்னன்னு பாருங்க, D ல 10 எலக்ட்ரானும் ஃபுல் ஆயிருக்கு. அப்ப 10 எலக்ட்ரான் ஃபுல் ஆயிருந்ததுன்னா என்னது, அது ஒரு இன்னர் கோர். சோ அப்போ அவுட்டர் கோர் மட்டும் தான் என்னது, வேலன்சியா பார்க்கணும். சோ இப்போ p ஆர்பிட்டால் தான் என்னது 1 to 6ல 5 மட்டும் ஃபுல் ஆயிருக்கு. அப்ப NS2 NP 1 to 6க்கு என்னது, இதுதான் ஒரு ஈக்குவலன்ட். இது வந்து கம்ப்ளீட்டா ஃபுல் ஆயிருக்கு d ஆர்பிட்டால். சோ அதனால இது இன்னர் கோர். சோ இது கன்சிடர் as என்னது, மெயின் குரூப். இங்க பார்த்தோம் அப்படின்னா d ல கம்ப்ளீட்டா ஃபுல் ஆயிருந்தாலும் நம்ம என்ன சொல்லுவோம், N-1 இங்க NS அப்படின்னு வருதா. சோ அப்ப இந்த கான்ஃபிகரேஷன்ல இருக்கிறதுனால இங்க p கொடுக்காததுனால இது என்னவா இருக்கும், இது D பிளாக்கா இருக்கும். சோ அப்போ nங்கிறதுக்கு வேல்யூ 4, N-1னா என்னது 4 - 1 தான் 3, ரைட்டா? சோ அப்போ இந்த கான்ஃபிகரேஷனுக்கு வருதா. சோ இது டிரான்சிஷன். சோ இது மெயின் குரூப் கிடையாது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இங்க F ப்ராப்ளம் இல்ல, இன்னர் டிரான்சிஷன் கிடையாது, ஏன்னா 0 தான் இருக்கு. ஆனா என்ன இருக்கு, N-1 D இருக்கு அண்ட் NS இருக்கு. சோ அப்போ இது டிரான்சிஷன். ஓகேவா? சோ அப்போ இங்க இன்கம்ப்ளீட்டா இருக்கா. சோ அதனால நம்ம இதை என்ன சொல்றோம், இதையும் நம்ம மெயின் குரூப் எலிமெண்ட்னு சொல்ல முடியாது. சோ அப்போ ஒன்லி ஆப்ஷன் A அண்ட் C தான் என்னது, மெயின் குரூப் எலிமெண்ட். சோ இதுதான் இந்த क्वेश्चनோட ஆன்சர். Thank you.